வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். முகுந்த கமான், ரொம்ப நாளாச்சு வீடியோவில் வந்து ரெண்டு மட்டை இவனுக்கு மட்டையா? நாளைக்கு சமயபுரம் போகிற தப்பில் இந்த பாட்டு வந்துருப்பீங்க. முகுந்துக்கு முட்டை, தவன் பையனுக்கு முட்டை, ஓகேங்களா? சரிங்க மக்களே, கையிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் குலதெய்வ கோயில் அடிக்கணுங்க மக்களே. ஸோ நாளைக்கு சமயபுரம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சிம்பிளாக அறுத்து வச்சாச்சு மக்களே. நாளைக்கு காலையில் எடுத்து போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் தான் அறுத்தேன். தி நெக்ஸ்ட் டே மக்களே, விடியகால மணி 2:45 மணிக்கு உங்களுக்கு தேனி போட்டுருக்குறேன். எல்லாமே போட்டு போயிட்ட பிரச்சனை இல்லை மக்களே. மழை இல்லைன்னா சம்மர் டைம் வேறு, ஸோ தண்ணி பிடிச்சி விட்டு தேனி போட்டு போயிட்ட பிரச்சனை இல்லை. அது இல்லைன்னா ரொம்ப வெள்ளா நம்ம இன்னைக்கு வரதுக்கு நீ நைட் ஆகிடும் மக்களே. ஓகே மக்களே, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. ஓகே போலாமா? ஓகே மக்களே, இப்போ நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னா நாமக்கல் போய் நம்ம சமயபுரம் போகிறதுக்கு 2 ரூட் போயிட்டு போகலாங்க. ஒன்று கரூர்லேருந்து முசிறி போய் சமயபுரம் போகலாம், இல்லைனா நாமக்கல்லேருந்து போகலாம். ஸோ அந்த கரூர் ரூட்டு போனோம் அப்படின்னா டோல்கேட் அதிகம், நாமக்கல் ரூட்டில் கம்மி. ஸோ அதனால் நாமக்கல் தான் போக போகிறோம், ஓகேங்களா? கரூர் வழி போனால் 136 கிலோமீட்டருங்க மக்களே. நாமக்கல் வழி போனால் இங்கேருந்து நாமக்கலுக்கு ஒரு 60, அங்கேருந்து ஒரு 80, 12, 140 கிலோமீட்டர் சேர்த்து போகுது. பட் இருந்தாலும் டோல்கேட்டோடு ஒப்பிடும்போது பரவாயில்ல தான். போகலாமாப்பா? ஓகே போகலாமா? போலாம் ரைட். பாருங்க மக்களே, காலங்காத்தால் 3 மணிக்கெல்லாம் வந்து தேவனை போட்டாச்செல்லாம் சாப்பிட்டு இருக்குதுங்க. போகலாமா? ஓகே. தூங்கிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கேன். மக்களே அதான் வருங்க, அந்த பக்கம் தான் நாமக்கல் மலைக்கோட்டை தெரியுது வருங்க. அங்கே முன்னாடி அங்கே தெரியுதா? ஸோ மறைச்சிக்கிச்சு மக்களே. அப்படியே பாருங்கள், நாமக்கல் தாண்டியாச்சு. முன்னாடி தெரிகிறதா கொல்லிமலை. சத்தியமாக செமையாக இருந்துச்சு மக்களே. நான் வர வழியில் அப்போ தான் வந்து அந்த ஒரு இடம் இருக்கல, அது இருந்து சூரியன் மேலே எந்திரிச்சு வந்தது. கணக்காக அதை படம் பிடிக்கலான்னு சரி யூட்டன் போய் பார்க்கலான்னு போனேன். அப்புறம் சரி வேணாம் சொல்லி வந்துட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த டைமுக்கு 6 மணிக்கெலாம் வந்தோம்னா அங்கேருந்து பார்த்தா அந்த கொல்லிமலையில் மேலே எப்படி எந்திரிச்சு வருது தெரியுமா? செமையாக இருந்துச்சு. எந்திரிச்சு வரல, நம்ம பூமி சொல்லலைனால அது மாதிரி தெரியுது. பட்டு வேறு லெவல் இருந்துச்சுங்க. சரி ஓகே மக்களே, நாமக்கல் வந்தாச்சு. இங்கேருந்து இன்னொரு 85 கிலோமீட்ரு. இங்கேருந்து 2-3 ரூட் இருக்குது. நம்ம எருமப்பட்டி அந்த ஒரு கிரீனிஷான ரூட்டில் போக போகிறோம், ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். செப்பல் பாட்டுக்கா மக்களே. இங்கே வாருங்க மக்களே, ஒரு பெரிய ஏரிங்க. அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. வாவ் மக்கள், சத்தியமாக வேறு லெவலுங்க. அப்பா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைனாமலை மக்களே. அங்கே தெரியுது பாருங்கள், அதான் வந்து நைனாமலைன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக இருக்குது. ரோடெல்லாம் போட்டாங்க. மேலே உச்சியில் வந்து பெருமாள் கோயில். அதை நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ விண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அங்கே ஒரு மலையை பாருங்கள் மக்கள், எல்லாம் நோண்டி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மலையவே காலி பண்ணிட்டாங்க. இதை நினச்சா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தான் கட்டுப்பாக வருது. மற்றபடி இங்கே பாருங்க கொல்லிமலை அப்படியே அந்த சன்ரைஸுக்கும் பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 50 ஏக்கரை வரும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஏரிங்க. உள்ள அப்படியே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. உள்ள கிட்டத்தட்ட எண்ணற்ற பறவைகள் இருக்குது. அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. வாருங்களேன், செமையாக இருக்குல்ல? கொல்லிமலை பக்கவாட்டிலேயே போய்கிட்டு இருக்கிறேங்க. ஆக்சுவலாக இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து வந்து கொல்லிமலைக்கு பின்னாடி பேக் சைடு வந்துட்டோம். எப்படின்னா துறையூர் போய் போகிறோம். துறையூர் வந்து இங்கேருந்து 39 கிலோமீட்ரு. ஸோ துறையூர் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கொல்லிமலையை ஒட்டியே, கொல்லிமலை சாரல் ஒட்டியே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊர் வந்து எருமப்பட்டிங்க. இந்த ஏரியாவில் நிறைய மயில் உருப்படி சேர்ந்துக்குச்சுங்க. அங்கே வாருங்களேன் கொல்லிமலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே வாருங்களேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல வாருங்க மக்களே, அருவி வந்துகிட்டு இருக்குது, தண்ணி வந்துகிட்டு இருக்குது பாருங்கள், சரிதா? அதுதான் அருவி, மேலேருந்து வரக்கூடிய அருவி, இந்த பக்கம் வரக்கூடிய அருவி. அதுங்க அங்கே போய் நம்ம குளிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அப்படியே
கொல்லிமலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இங்கே ஒரு மலை இருக்குது, தலைமலைன்னு நினைக்கிறேன். தலைமலையா என்ன மலைன்னு தெரியல, ஆனால் அதுலேயும் மேலே வந்து கோயில் இருக்குதுங்க. இங்கே பாருங்க. மக்களே, நாமக்கல் மாவட்டம் முடிவு, திருச்சி மாவட்டம் ஆரம்பம். மக்களே, அடுத்த கட்டமாக வடையும் பாக்கு தட்டு இல்லை, அலுமினிய தட்டுன்னு இது வாங்கியாச்சு மக்களே. அடுத்த கட்டமாக சாப்பிட போகிறோம். எங்கே போனாலும் நமக்கு இறைவன் கருணை காட்டிடுறாரு. அம்மா தான் இந்த இடத்த பார்த்துச்சு. இப்போ பார்த்து போகுமா, அவன் கூட்டிகிட்டு போமா, கை பிடிக்கூடாதுங்கிறானா. வாங்க போய் உட்காந்து. ஆனால் இந்த மாதிரி வெளியே வந்து சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் தான். டேய் மொல்லப்போ, இப்போ பிடிச்சிக்க, இப்போ பிடிச்சித்தானே அவனே. டே சாமி, இதில் தான் இறங்க அவனே, ஓடு. அட கார் லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், லைட் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லங்காடு, நெல் போட்டு அடுத்த வயல், ஜம்முன்னு ஒரு வேப்ப மரம். ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிறத விட நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் மக்களே சந்தோஷமாக இருக்கும். ஓகே மக்களே, வடை வாங்கினு வந்தோம். வடை அப்படியே ஊறியே போச்சு. இந்த மாதிரி ஏன்னா சாப்பிடத்தான் கூடாது, ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு புளி சாப்பாடு ஜம்முன்னு கிளறிட்டு வந்துருக்குறோம். 2 பேரும் இலை போட்டு ரெடியாக இருக்கிறானுங்கப்பா. மக்களே சாப்பிடலாமா? வடை விட்டு புளி சாப்பாடு. கடலப்பருப்பு பாருங்கவே அப்போ இருக்குதா? நல்லா இருக்கு. அவ்வளோதான் மகளே, கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கலாம். மகளே, சமயபுரம் 34, ஸ்ரீரங்கம் 39. அடுத்து பாருங்கள் மக்களே, ஒரு விஜய் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். அப்படியே நிறுத்திட்டு இங்கேருந்து சமயபுரத்துக்கு 25 கிலோமீட்ரு. ஸோ இட வழியில் நம்ம ஆளுக்கு வந்து ஐஸ்கிரீம்னு கிடந்தான். ஹாய், ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு தான் வாங்கி கொடுக்குறது. ஓகே மக்களே, ஒன்று 25 ரூபா, கொஞ்சம் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. காஃபி விட்டுருமா, என்ன விட்டுரு. தூக்கம் வருது மக்களே. காலையில் 3 மணிக்கெல்லாம் 2:30 எழுந்திரிச்சிட்டோம். 2:30 எதிர்க்கு இப்படி தூக்கம். பல்லவி அம்மாலாம் 1 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான் மக்கள், சமயபுரத்தை நெருங்கியாச்சு. இன்னொரு 2.5 கிலோமீட்ரு, சரி 3 கிலோமீட்ரு. இங்கே பாருங்களேன், தீர்த்தம் கொண்டு போகிறாங்க பாருங்க. வெகு தொலைவாக நடந்து பயங்கரமாக போகிறாங்கப்பா. மக்களே, பார்க்கிங் 50 ரூபா வாங்கிட்டாங்க. மாநகராட்சின்னு நினைக்கிறேன், பழனி மாதிரி தான். சரி வாங்க, முன்னாடி ஏதாவது பார்க்கிங் இருக்குனாங்க, பார்ப்போம். இந்த பார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுலே போதும் ஆகி போச்சு மக்களே. தயவு செஞ்சு வெளியே வந்து 50 ரூபா வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்கிட்டு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவும் இருக்குது. ஒரு எப்படி டூரிஸ்ட்டை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. காசை வாங்கல குறியாக இருக்கிறானு மும்பரமாக இருக்கானு வாங்கிடுறானுங்க. பார்க்கிங் எதுனா சரியான ஆன்சரும் கிடையாது. கடைசியில் நமக்கு ப்ரைவேட் பார்க்கிங் போனால் அங்கே மறுபடியும் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் எடுத்து ரிவர்ஸ் எடுத்து வந்து கடைசியில் எப்படியே கவர்மெண்ட் பார்க்கிங் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் கரெக்டாக அந்த நிர்வாகம் பார்த்து கொஞ்சம் சரி முறைப்படுத்தினா நல்லாயிருக்கு. ஓகே மக்களே, ஜம்மனு பார்க்கிங்கை போட்டு அவ்வளோதான் மக்களே. இதை விசாரிக்கிறாங்க பாருங்க, மொட்டை அடிக்கிறது எங்கேன்னு சொல்லிட்டு. சரி போலாமா? வாங்கிக்கலாம் மக்களே. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறானுங்க மக்களே. பார்க்கிங்லேருந்து மொட்டை எடுக்கிறதுலேருந்து நான் வாண்டடாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுருங்க அறநிலையத்துறையா கோயிலோட நிர்வாகத்தை இலவச மொட்டையா அப்படின்னு தெளிவாக கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவசரப்பட்டு இது பண்ணி காசு இது பண்ணிடாதீங்க. மொட்டை அடிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டில் எடுக்கணும். பழனி போனீங்க அப்படின்னா, பழனியில் என்ன மொட்டை எடுக்கிறது? சரவண பொய்கை. பழனினா சரவண பொய்கை. இல்லை என்ன அங்கே போகணுமா? வாமா. ஓகே மக்களே, இதுதான் மக்களே ராஜகோபுரம், தெரியுதுங்களா? ஸோ இதில் தான் நம்ம போகணும். இதை போட்டிருக்காங்க பாருங்க. வாமா, இதில் போகணுமா? குளியலறை, கழிவறை, முடி காணிக்கை செலுத்துமிடம், ஓய்வு கூட அன்னதானம். ஓகேங்களா? எல்லாம் இதில் தான். ஸோ நம்ம இதில் தான் போகணும். ஓகே மக்களே, வந்தாச்சு மக்களே. இங்கே பாருங்க, அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, முடி காணிக்கை செலுத்துமிடம், ஓய்வு கூட அன்னதானம் எல்லாம் இருக்கா. ஸோ நம்ம ரைட்டில் போகணும் மக்களே. திருக்கோவில் தான் போட்டிருக்காங்க பாருங்க, திருக்கோவில் முடிக்காணிக்கை செலுத்துமிடம் போட்டிருக்காங்களா. ஸோ இதில் போகணும். வாங்க 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 மக்களே, வாங்கியாச்சு. டோக்கன் 2, பிளேடு 1, ஃபைனலி ரீச்சு. ஓகே மக்களே, அடிச்சிருவோம். எடுத்தாச்சு. நமக்கானது 75, 76. ஸோ வெயிட் பண்ணலாம். சரியான கூட்டமாக இருக்குது. ரெடியா? அடிச்சுக்கலாம், அழுவாமல் அடிச்சுக்கலாம். சரியா? இப்படி பண்ண. எடுக்க வேண்டாமா? ஹலோ பாஸ். மக்களே, எங்கள் வீடு எடுக்கக்கூடாது அப்படின்னாப்பிள்ளைங்க. அடிச்சாச்சுங்க மக்களே 2 பேர்த்துக்குமே. தவனு கவனம் உட்காந்துக்கிட்டான். தவன் சூப்பர். போகலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்கள். ஜம்முன்னு அடிச்சாச்சு. தவனே வணக்கம் மக்களே சொல்லு. சரிங்க மக்களே, இது கம்மன் உட்காந்துக்கிட்டா மக்களே. முடியடிக்கிற காசு கொடுக்க தேவையில்லை தான். பட் இருந்தாலும் நம்ம சந்தோஷத்துக்கு 2 பேருக்கு சேர்த்து 100 ரூபா கொடுத்தோம். நம்மளுக்கு முன்னாடி அடித்தவர் அதுதான் சொன்னார், கொடுக்க தேவையில்லைங்கன்னா நம்ம பிரியத்து போல் கொடுக்குறதா 100 ரூபா கொடுக்குறது அப்படின்னாரு. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க போகலாம். ஆற்றுல குளிக்கலாமா? நம்ம வீட்டில் முகுந்தன் தவன் இங்கே தான் குளிச்சாங்க. குளிச்சுட்டு அவ்வளோதான் மக்களே, கிளம்பலாம். இன்னுமே கொஞ்சம் நல்லா கவர்மெண்ட் பண்ணலாம் மக்களே. எவ்வளவோ ஃபண்டு வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் இன்னும் அங்கே எவ்வளவோ பண்ணலாங்க. பாருங்க, ரொம்ப இதாக தான் இருக்குது. என்ன சொல்கிறேனே தெரில. அது நீங்களே உங்களுக்கே இப்போ தெரியும். ஓகே போகலாமா? ரைட் தவன். சூப்பராக இருக்கிற மாட்டி அடிக்க முடியும். சரி மக்களே, இப்போ தரிசனம் போடலாம் மக்களே. வாவ் மக்களே, நம்ம சமயபுரத்தால் வேறு லெவல் இருக்குது. வாங்க மக்களே, அடுத்த தரிசனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சண்டேனால செம்ம ரஷ்ஷு மக்களே. அப்போது எனக்கு தெரியும், வீட்லேயே பிளான் பண்ணேன். சரி பரவாயில்ல, ஏன்னா இதை விட்ட மறுபடியும் எலெக்ஷன் வேறு வந்துடுது. ஸோ டைம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் சரின்ட்டு, அதெல்லாம் பாப்பாவுக்கு 11 மாதமா தவனுக்கு மட்டும் அடிச்சுட்டு பாப்பாவுக்கும் நம்ம குலதெய்வ கோயில் அடிக்கணும். ஸோ அதனால் கையோட தழுக்கக்கூடாது, ஒரு பிளானை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி வந்தாச்சு. ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வரைக்கும் இனிதே போயிட்டுருக்கு. ஸோ மக்களே பாருங்கள், பயங்கர கூட்டங்க. மக்கா சரிதா? அங்கே வெளியே போய் வரணும். வெளியே போய் அங்கேருந்து வரணும் மக்களே. இல்லை பொது தரிசனம் தான். அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு உள்ள ஃப்ரீ தரிசனத்துக்குள்ளே. வா வா வா
ஓகே மக்களே, அப்பா சாமி, இங்கேருந்து லைனில் அப்படியே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இந்த இடத்துல பாராட்டலாம் மக்களே. உட்கார்றதுக்கு வந்து ஸ்லாப்புக்கல், ஃபேனு, கேமரா வசதி, டெக்விஷன் பிராண்டு கேமரா எல்லாம் ஜம்மன் பண்ணிட்டாங்கப்பா. இதில் இருந்தாலும் ஓகே. கமான் கமான். அடுத்த கட்டமாக வாட்டர் மெலன் போகுது. கவன் மக்களே, பயங்கர கூட்டம் மக்களே. பிரபா சாமி உள்ளே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நல்ல ரஷ். அப்பா மக்களே, போய்கிட்டே இருக்குதுங்க லைனு. கிட்டத்தட்ட இப்போ நடந்து வந்தது ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்க மாட்டிருக்குது. இதெல்லாம் வந்து 100 ரூபா டிக்கெட்டு. போய் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. நம்ம தான் தெரியாமல் இந்த லைனில் வந்து மாட்டிக்கிட்டோம். கம்மன் 1 ரூபா போனாலும் போகுதுன்னு போயிருக்கலாம் பாப்பா. எஸ், 11:30 வந்தோம். மணி இப்போ 1:30 இருக்கும். 1:30 12:30 1:30 2 மணி நேரம். போகலாம் சாமி, உள்ளே போய் சாமி போடலாம். மக்களே, இதுதாங்க என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம். கொடிமரத்தை பாருங்க மக்களே, சரிதா? வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே மக்களே, உள்ளே வந்துட்டோம். இனிமேல் கேமரா யூஸ் பண்ண முடியாது. அங்கே பாருங்க, சரிதா? சூப்பராக இருக்கா? சரி ஓகே மக்களே, இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, சாமி போட்டு வெளியே வந்தாச்சு. தெரியுதுங்களா? தங்க கலர், இந்த தங்கப்பூசு அந்த மாதிரி அந்த கலரில் கோபுரம். சிறப்பான தரிசனங்க, செமையாக இருக்குது. சாமி உள்ள அப்படியே என்ன சொல்கிறது, மற்ற கோயிலில் இருக்கிறோட இங்கே வந்து சாமி வந்து சிவப்பு கலரில் பெரிய உருவமாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே மக்களே, அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க போடுறதுக்கு இடம் வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு உண்டியலில் அமௌண்ட் போட்டுடலாம் மக்களே. ரைட், சிறப்பு. அங்கே வந்து பிரசாதம் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கே வரப்போ உட்காரலாம், உட்காந்துட்டு பேசிக்கலாம். அதான் காசு கொடுத்து வந்தால் ஒரு 10 மணி நேரத்துக்கு சாமி வந்துருப்பேன். இது என்னன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கோயில் பிரசாதம் மீது வாங்கிட்டு வரீங்களா? சிறப்பு மக்களே, அருமையான தரிசனம். தரிசனம் எப்படி அருமையாக இருந்தது. படத்துல எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி பாப்பாவும் பிரச்சனை. நான் கூட பழனி மாதிரி போட்டு நெருக்குவாங்களான்னு நினச்சேன். பழனிலான மோசம். சாமி போடுற இடம் அந்த இடத்துல எல்லாம் ஒன்றா விட்டு. ஆமாம், இதனால இது பிரச்சனைகளை கிட்டி நீட்டாக விட்றேன். ஆனால் பழனியில் ரொம்ப மோசம். இந்த வீடியோ பார்க்குற சத்தியமாக மக்களே, உண்மையில பழனியில் அதை மாற்றணுங்க. உள்ளே போகும்போது எல்லாத்தையும் ஒன்றா விட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுங்களா? மாதம் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். அந்த இடத்துல பழனியில் மட்டும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக நெறிப்படுத்தணும். ஆனால் இது பரவாயில்ல, சூப்பராக பண்ணிட்டாங்க இந்த இடம். மக்களே, அவ்வளோதாங்க. அடுத்து எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா சாமி கழுத்தில் போட்ட எலுமிச்சங்கனி மாலை இருக்கல, அதில் எலுமிச்சங்க கொடுப்பாங்க. பல்லவி வாங்க போகிறா, வாங்கிட்டு வா. வாங்கிட்டாலாம். என்ன சொன்னாங்க? நான் இந்த சைடு பிடிச்சேனா, என்னைக்கும் இந்த சைடு தான் பிடிக்கணும் அப்படினாங்க. வலது கையா? சரி, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. எத்தனை கொடுத்தாங்க? 2. ஓகே, போகலாம் மக்களே. அதுக்கடுத்து கோயிலோட இதில் வந்து அப்பா காட்டுங்க. ஓகே, வாங்கியாச்சு. லட்டு, அதிரசம், அது எல்லாமே பஞ்சாந்திரம். ஓகேப்பா, போகலாம். மேலெல்லாம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இறைவன் ஒருவனே. மக்களே, அடுத்த கட்டமாக சாப்பாட்டுக்கு போகிற மக்களே.
கூட்டம் கம்மியாக தான் இருக்க மாட்டேருக்கு, சாப்பாட்டுலாம் இல்லை. பார்ப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு வெயிட் கேட்டு போட்டாங்க. என்ன வெயிட் பண்ணால் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுதான் நல்லா உட்காந்தாச்சு. அப்பா அம்மா தவன் 3 பேர் சாப்பிட போயிட்டாங்க. நானும் பல்லவி தவன் கையில் மாட்டிக்கிட்டோம். அப்பா அம்மா முகுந்து சாப்பிட போயிட்டாங்க மக்களே. சரி ஓகே, நீ கூடுவாங்க. எப்படி கொஞ்சம் நேரத்தில் நீக்குவாங்க, 10 நிமிஷம் நீக்குவாங்க, சாப்பிட்டுக்கலாம். சமயபுரத்து மாரியம்மனுடைய அருளால் நம்ம ஃபேமிலியோட வந்து உட்காந்தாச்சு. அப்பா அம்மா முகுந்து அம்மா அந்த பக்கம் இருக்காங்க. ஃபைனலாக உட்காந்தாச்சுங்க. இன்னும் சாப்பாடு வரல. பாடி சாப்பிடு. தூங்கிட்டு இருந்தாலும் அப்பளம் சாப்பிட்றான். பரவாயில்ல, கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல இடம் இருந்துருக்குது. இடம் விட்டு உட்காந்தீங்களா இல்லையாப்பா? இடம் நீங்களா விட்டீங்களா இல்லை எதர்ச்சியாக தான் அது? பரவாயில்லையே, எல்லாம் ஒன்றாவே உட்கார வச்சு சாமி. இன்னும் என் அப்பா அம்மாவுக்கு இன்னும் சாப்பாடு வரலைங்க, எல்லாம் இனிமேல் தான் வரும். ஓகே மக்கள், சாப்பிட்லாம். சாப்பிட்றியா? புட்டா? சரி 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 மக்களே, இந்த அவனை மடியில் வச்சுக்கிட்டு இப்போ என்னால் சாப்பிட முடியல. இப்போ இறக்கி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். பல்லவி வந்து மோர் மறுபடியும் கூட பல்லவி வந்து சாப்பாடு வாங்கலைங்க. மறுபடியும் கேட்ட பக்கம் கொண்டாந்து கொடுத்தாங்க. சூப்பர், எவ்வளோ பரவாயில்லைங்க. மற்ற இடங்கள் அன்னதானத்தை விட இங்கே எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா பாசமாக இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாயாசம் வருது, அதுவும் இது சேமியா பாயாசம் வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் ஊற்றிருங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் ஏற்றி. ரொம்ப நான் சந்தோஷம். ஓகேங்க்கா, ஓகே இருக்குதவனே. அப்பா அப்பா செம்ம சூடுங்க. உனக்கு தான் தமிழ்நாட்டிலே ஊற்ற மாட்டாங்க சாமி. நான் தான் சொன்னது, நம்ம வீடு கிடையாது இங்கே கொடுக்குறதான் திங்க முடியும். சும்மா உங்களோட சட்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோதான் மக்களே, பாயாசம். செம்ம சாப்பிடு. வேற லெவலுங்க. பழனி போனோம்னா பாசிப்பயிறு பாயாசம், இங்க வந்து சேமியா பாயாசம். தமனுக்கு தமிழால பாயாசம் கொடுத்துரு மக்களே. செம. ஓகே மக்களே, சிறப்பு. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. போலாமா? அவ்வளோதான். நாங்கள் லேட்டாக வந்தாலும் கடைசியில் அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டு வேறு லெவலுங்க. அந்த 2 இலையும் வந்து அப்பா அம்மா எங்களுக்கே ஒதுக்குனது இல்லை. அதுவாக வந்து இயற்கையாகவே 2 இடம் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேப் விழுந்துருச்சு. கரெக்டாக அந்த இடத்துல நானும் பழைய வந்து உட்காந்துட்டு இப்படி பாருங்களேன். அதெல்லாம் வந்து எப்படி மக்களே, நீங்களே வச்சு பாருங்க கொஞ்சம். அதான் மக்களே, என்ன சொல்கிறது, பொறுமை வேணும் வாழ்க்கையில். பொறுமை ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு பொறுமையாக இருப்பெல்லாம். நானே அதை இப்போ தான் பழகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு, பட்டுக்கோட்டை. அவர் நல்ல ஒரு மனுஷன். ஐயா வரேன். சரிங்க, ரைட்டு. சரிங்க மக்களே, அவ்வளோதாங்க. ஜாமுனே அப்படி பாருங்க. தாமன் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பாவும் பாப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. மக்களே இங்கே பாருங்க, ஃபோன் கொண்டாந்து கொடுத்தாலும் செருப்பு வால்ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது, எங்களுக்கு தெரியல. நாங்கள் செப்பலை மட்டும் தான் போட்டு வந்தாப்புல, வெளியே விட்டாப்புல எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சுங்க. இதுதான் மக்களே தகவல் மையம், ஓகேங்களா? இது இந்த ராஜகோபுரத்துக்கு வெளியவே இருக்குது. இதான் இதை பார்த்துக்குங்க. இதுதான் எதாவது இருந்தாலும் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதா தெரியுது மக்களே. அதுக்கடுத்து பொம்மை கடைக்கு வந்தாச்சு. ஸோ முகுந்த் தம்பி வருணுக்கு ஒரு ஜேசிபி, முகுந்துக்கு ஒரு பைக்கு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலர் வந்து தவனுக்கு. ஓகேவா? போகிற பக்கமெல்லாம் பொம்மை. நம்ம வரும்போது எத்தனை காரு எத்தனை வண்டி வாங்கினதுலேருந்து இப்போல்லாம் ஒரு 10 வண்டி கூட இல்லைங்க.